புதுச்சேரி விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலையில் புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடிக்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதனை கண்டித்து கடந்த 26/9/2025 தேதியன்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்புகள் அங்கே முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தேசிய நெடுஞ்சாலைத்துறை மண்டல மேலாளருக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களிடமும் திட்டான நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரிக்குள் சுங்க கட்டணம் வசூலிக்கும் நடவடிக்கை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் புதுச்சேரி மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை உண்டாக்கும் எனவும் புதிய சுங்கச்சாவடி அமைப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனு அளித்தனர். மனுவின் மீது கூர்ந்து ஆய்வு செய்து கவனத்தில் கொண்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், தமிழர் களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ராஜா, அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடை ராயன் மற்றும் பாகூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரிக்குள் சுங்கச்சாவடி அமைப்பதால் புதுச்சேரி கிராமப்புற மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை எடுத்துரைத்தனர். மேலும் சுங்கச்சாவடி அமைக்கும் பணியினை மறுபரிசீலனை செய்யுமாறு மனு அளித்தனர். அரசு மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் சட்ட விதிகளுக்கு முரணாக புதுச்சேரி மாநில எல்லையில் சுங்கச்சாவடி அமைப்பதை தடுக்க வேண்டி சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளனர். ரெஸ்டோபார் திறக்க எதிர்ப்பு. புதுச்சேரி ஆரியபாளையம் பகுதியில் புதிய ரெஸ்டோபார் திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 35,66,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு இனிப்புகள் மற்றும் பட்டாசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த சசி பாலன் இனிப்புகளையும் பட்டாசுகளையும் வழங்கி அவர்களுக்கு தீபாவளி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு இனிப்புகள் மற்றும் பட்டாசுகளை வழங்கினர். புதுச்சேரி கொம்பாக்கம் உடந்தை ஏரி இடையே 1,32,00,000 செலவில் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து 1,11,00,000 பேர் அஞ்சல் அட்டை அனுப்பி புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். புதுவை பல்கலைக்கழக வாயிலில் இந்தியா கூட்டணி 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அறிவிப்பு. புதுவை ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய அனைத்து நிலை ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. புதுவையில் 8 தொகுதிகளில் திமுக உறுப்பினர் சேர்க்கை. பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் துவக்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியதாகவும் தென்மேற்கு பருவமழை விலகியதாகவும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. புதுவையில் இருந்து டெல்லிக்கு வாரந்தோறும் புதன்கிழமை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் வாரந்தோறும் 2 டன் அளவிற்கு பொருட்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் டெல்லிக்கு அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு
டெல்லி ரயில் நிலையத்தின் பாதுகாப்பு கருதி வரும் 17ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு பார்சல் சேவையினை நிறுத்தியுள்ளது. இதனால் புதுவையில் இருந்து நேற்று டெல்லிக்கு புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயிலில் பார்சல் சேவை நிறுத்தப்பட்டது.